உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் தேவத்துவமான காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் அவன் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகின்றான். மற்றபடி தேவனுக்குரிய காரியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா விதமான விஷயமும் ஆவிக்குரிய அந்த தன்மை உள்ளதாக காணப்படுகிறதுனால மாம்சீகமான அறிவோடு கூட அவைகளை உங்களாலும் என்னாலும் அணுக முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை ஆவிக்குரிய வண்ணமாகவே நம்ம கூட பேச வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஆனால் ஆவியிலே காணப்படக்கூடிய மனிதனால் மட்டும்தான் அந்த மாதிரியான காரியங்களை விளங்கி கொள்ள முடியும். மற்றபடி ஆண்டவராகிய தேவன் பேசும் ஒவ்வொரு விதமான விளக்கமான காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே மாம்சீகமான நிலைகள் எல்லாம் முற்றிலும் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த அப்புறமாக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவியினாலும் மாம்சத்தினாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள ஆரம்பித்தாலே அது மகா பெரிய இடரக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த மறுரூபத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் மாம்சம் எத்தனை தூரம் ஆவிக்குரிய தன்மைகளை அடக்கி ஆளக்கூடியதாய் விளங்குகிறது. இதை நாம் தவிர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுக்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற உண்மை நிலைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்க முடியும். மற்றபடி ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் யாராகிலும் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வோம். அது மாம்ச அறிவில்லை. இந்த ஆவிக்குரிய வண்ணமாக நீங்கள் அறியக்கூடிய அந்த அறிவு தான் கடைசி வரைக்கும் நித்தியமாக நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையை தங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். மற்றபடி மாம்சத்தினுடைய அறிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அறிவு ஒரு சொற்ப காலம் மட்டும்தான் எந்த விதமான விஷயத்தையும் ஞாபகத்திலே வைத்திருக்க முடியும். மற்றபடி ஆவிக்குரிய தன்மையாக எது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட எளிதிலே அவைகள் யாவற்றையும் மறக்கும் ஒரு மக்களாக விளங்குகிறதை பார்க்கலாம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் மாம்சம் அடங்காமல் ஆவியினுடைய நிலைகள் அடக்கமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளின் ஊடாக நாம் இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஆவி மேலெழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய விஷயம் ஒரு காரியம் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலே அதனுடைய முக்கியத்துவத்தை ஆவியானது விளங்கி கொண்டு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அல்லது தன்னுடைய அறிவின் ஆழத்திலே புதைத்து வைக்கக்கூடியதாக எந்த நேரத்திலே நீங்கள் அவைகள் யாவற்றையும் பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் கூட அவைகள் மறவாமல் அந்தந்த காலத்திலே பயன்படுத்தக்கூடிய பக்குவம் பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால்தான் அந்த மறுரூபத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு மாம்சம் நீங்கி ஆவியின் சரீரமாக மாற்றப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி நம்ம பேசலாம். மாம்சம் நீங்குதல் அப்படின்னா மாம்சம் அழிக்கப்படுகிறது இல்லை, மாம்சம் ஆவிக்கு அடக்கப்படும் ஒரு நிலை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது.
மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தன்மையில் பல விதமான பரிமாணங்களை நாம் பார்த்து கொண்டு வர வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மறுரூபம் மாற்றப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்தந்த விஷயத்தை அந்தந்த காரியத்தின் வடிவாக நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அழைக்கப்படக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புறத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய நிலை அல்ல இந்த மறுரூபம். ஒட்டுமொத்த நிலைகளும் இந்த மறுரூபத்தின் சாயலில் இணைக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் எல்லா இயக்கங்களும் மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு நிலைகளாக ஆண்டவர் விரும்பக்கூடிய பணிகளை செய்யும் ஒரு மனிதனாக அவர் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு மறுரூபத்தின் நிலைகளை நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. ரோமர் 12:2 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இறந்தென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனதிலே ஏற்பட வேண்டிய ஒரு மறுரூபம். எந்த விதமான வேலையாக காணப்பட ஆரம்பித்தாலும் மனது அதற்கேற்ற வண்ணமாய் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் அந்த வேலையை திறமையாக நேர்த்தியாக செய்து முடிக்க நம்மால் ஆகும். மற்றபடி இந்த மனதில் ஒரு மாற்றம் வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பணியையும் துல்லியமான விதத்தில் செய்கிறது என்பது முடியாது. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, ஒரு யுத்த வீரனாய் நீ அழைக்கப்பட்டாய் என்று சொன்னால் அந்த யுத்தத்திற்குரிய காரியங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் உன்னுடைய மனம் மறுரூபமடைய வேண்டியது அவசியம். ஒரு ஆண்டவருடைய வேத வசனங்களை பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வண்ணமாய் உன்னுடைய மனம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு மற்ற ஏதாகிலும் ஒரு பணியாக இருக்கிறது உண்டானாலும் கூட அந்த மனம் அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் அந்தந்த பணிகளை தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மால் ஆகும். இப்போ இந்த மனதில் ஏற்படக்கூடிய மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. மனதில் ஏற்படக்கூடிய மறுரூபம் என்றால் என்ன? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றம் நம்முடைய சிந்தனையிலே வர வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அதே நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளின் ஆழ்ந்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. ஒவ்வொரு பொறுப்பையும் ஆண்டவராகிய தேவன் யாருடைய கரங்களை நம்பி தர முடியும் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அதனுடைய வளர்ச்சியின் அந்த ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனை நம்பித்தான் எந்த விதமான பெரிய பொறுப்புகளையும் தர துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இப்போ கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களிலே தர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் குழந்தைத்தனமாய் நான் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை நம்பி அந்த பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தரமாட்டார். இந்த உலக பிரகாரமான மனிதர்களும் கூட குழந்தைத்தனமான அதே நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் பெரிய பொறுப்புகளை நம்பி தராமல் இருக்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவனும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்போ புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? இதை பற்றி பல நிலைகளை நம்ம தியானித்தது உண்டு. இந்த புருஷத்தனமான வாழ்க்கை என்றால் இது ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அப்படின்னா, தன்னை உண்டாக்கின கடவுளை அறிய வேண்டும் என்கிற அறிவு அப்பதான் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதுக்கு முன்னால வரைக்கும் கடவுள் என்றால் யார், தேவன் என்றால் யார், கர்த்தர் என்றால் யார் அப்படின்னா அவர் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கிருபைகளை தருகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனையிலே நமக்கு அந்த பிரச்சனைகளிலே நின்று விடுவிக்கக்கூடியவர், இப்படித்தான் தெரியும் அவனுக்கு. ஆனால் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனுடைய தன்மை என்றால் என்ன, அவருடைய ஆழ்த்தத்துவம் என்றால் என்ன, அவருடைய நிலைகள் எப்படிப்பட்ட விதத்திலே காணப்படக்கூடிய ஒன்று என்கிறதை எப்போ அந்த மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவன் புருஷனாக மாற்றப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அவனுடைய அறிவினுடைய முதிர்ச்சி வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த நிலைகளை நோக்கி அவன் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவன் யாரை தேடுகிறான் அப்படின்னா, இதை பற்றி விளக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? தேவனுடைய காரியங்களை அறிந்தவர் யார் இருக்கிறாங்க? பல மக்களை அவர்கள் நாடி தேட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் சில காரியங்களை பேசுகிறாங்களே தவிர அவனுடைய அறிவுக்கு ஏற்ற வண்ணமாய் முழுமையான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் யாருமே இல்லை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய காரியங்களை அவனுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்பதான் அவனுடைய கண்கள் அந்த ஒரு காரியத்தை பார்க்குது.
பார்த்த உடனே இவர் தான் நமக்கு எல்லா விதமான ஆழமான விஷயங்களை, தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மோடு கூட பேசி உணர்த்தக்கூடியவர் இவர்தான் என்கிறதை அவன் கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறார். இதுவரைக்கும் இந்த ஆவியானவராகிய தேவனை அவனை எப்படி பயன்படுத்தி இருப்பான் உங்களுக்கே நல்லா தெரியும். சபையிலே எழுந்து குதிக்கிறதும், நடனம் ஆடுகிறதும், சபையிலே எழும்பி பாடல் பாடுகிறதும், சபையிலே எழும்பி உற்சாகமாய் கரங்களை தட்டுகிறதுமாக இந்த ஆவியானவராகிய தேவனை இந்த மாதிரியான விஷயத்திற்காக பயன்படுத்தினது உண்டு. ஆனால் புருஷனுக்குரிய நிலை வரும்பொழுதுதான் இவருடைய ஆழ்த்தத்துவம் என்றால் என்ன, இந்த ஆவியானவர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். இவரை நான் இந்த காரியத்திற்காக அணுக ஆரம்பித்தால் இவர் எனக்கு என்னென்ன விதமான விஷயங்களை கற்பிக்கக்கூடியவராய் விளங்குவார் என்கிறதை அவன் புரிந்து கொண்டு அவரோடு கூட இந்த காரியத்திற்காய் தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றார். இப்ப இந்த ஆவியானவராகிய தேவனை இந்த விஷயத்திற்காக எவன் ஒருவன் அணுக ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு இந்த ஆவியானவராகிய தேவன் ஆழமான காரியங்களின் ஊடாக அவனை அழைத்துக் கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ முதல் காரியம் என்ன வேணும்? புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, ஆவியானவரை அவன் மெய்யாகவே தன்வசமாக்கி ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு கூட தேவனுடைய ஆழங்களை ஆராய வேண்டும் என்கிற ஒரு மனம் எப்போ உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ, இது மற்றவர்கள் சொல்லி வருகிறது இல்லை. நிறைய விதமான மக்கள் சொல்லுவாங்க, கர்த்தராகிய தேவனை நீங்கள் கருத்தாய் தேடினால் நீங்கள் தேடும்பொழுதே கண்டுகொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆண்டவராகிய தேவனை முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தேட ஆரம்பித்தால் நீங்கள் தேடும் பொழுதே அவருடைய முகத்தை உங்களால் பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக இருதயத்திலே சுத்தமாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியும். இப்படி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. நான் என்னை அறியாமல் இந்தந்த காரியங்கள் யாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவேன். ஆனால் ஒரு முறை கூட கர்த்தருடைய மகிமை பார்க்க என்னால் முடிகிறது இல்லை. அப்போ இதற்கு யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? அவங்க பேசக்கூடிய வார்த்தையை பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஆழமான அனுபவத்திற்கு நேராக என்னை நடத்துகிறவர் யார்? அப்பதான் அவனுடைய கண்கள் பார்க்கிறது, இந்த ஆவியானவராகிய தேவனை நாம் பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தார். இவர்தான் என்னை ஆழத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வல்லமை பெற்றவர். இவருக்கு தேவனை பற்றி எல்லா விஷயமும் நன்றாகவே தெரியும். இவரை நான் அணுக ஆரம்பித்தால் இவர் ஒவ்வொரு காரியத்தையும் என்னோடு கூட பகிர்ந்து போதிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார் என்கின்ற உண்மையான சத்தியத்தை, குழந்தைத்தனமான காரியங்களை விடுத்து அவன் எப்பொழுது புருஷனாக மாற்றப்படுகிறானோ இந்த அறிவை அவன் பெறுகின்றான். இந்த மறுரூபத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? குழந்தைத்தனமான நிலைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு புருஷனுக்குரிய ஒரு அறிவோடு கூட அவன் தேவனுடைய ஆவியானவரை அணுகி அவருடைய ஆழமான காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போகும்படியாக அவரை நோக்கி அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த ஆவியானவராகிய தேவனும் அவனுடைய விருப்பத்தின்படியே அவன் எந்த அளவிற்கு வாஞ்சியாய் காணப்பட ஆரம்பிக்கிறானோ அந்த அளவிற்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆழங்களை நோக்கி அவனை இந்த ஆவியானவராகிய தேவன் அழைத்துக் கொண்டு போகக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய ஆழங்கள் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படக்கூடிய ஒன்று? பல விதமான விஷயத்துல ஆண்டவராகிய தேவன் ஆழம் நிறைந்த ஒரு தேவனாய் விளங்குகின்றார். கர்த்தராகிய தேவன் என்றால் யார் அப்படின்னா, உங்களுக்கு எளிதாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ஒரு மகா சமுத்திரம் மாதிரி. அதுல ஒவ்வொரு ஆழத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதனுடைய அடிமட்டத்தை பார்க்க நம்மளால முடியாது. ஆனால் ஆழமாய் போக 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 அநேகம் புதிய புதிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய ஒரு புறம், ஆண்டவராகிய தேவனுடைய இன்னொரு பகுதி, ஆண்டவராகிய தேவனுடைய இன்னும் உள்ளார்ந்த பகுதி, இப்படி பல பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புதிய புதிய அதிசயங்கள், புதிய புதிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் பரவசமான நிலைகளை ஊற்றிக்கொண்டு வருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ இதுவரைக்கும் நமக்கு போதித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்த்தா அவங்க கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால, அதாவது அந்த கடல் ஓரத்தில் உட்காந்து அலையை மாத்திரம் பார்த்துருப்பாங்களே தவிர உள்ளே போய் பார்த்தது கிடையாது. சில பேர் அலையை பார்த்துட்டே கடல்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அநேக விதமான தீர்மானம் பண்ணி பேசிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, தூரத்திலிருந்து கடலை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் கடல் என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், அந்த கடலினுடைய ஆழத்திலே மூழ்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அநேகம் விஷயங்களை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இதை ஆவியானவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். நீ பார்க்கக்கூடிய கர்த்தர் இப்படிப்பட்டவராய் உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக அறியப்பட்டார். ஆனால் அவருடைய சுபாவம் இத்தோடு கூட அல்ல, இன்னும் எத்தனை ஆழமாய் அந்த சுபாவம் இருக்கிறது என்று உள்ளே வந்து பார் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொரு இடமாக நீங்கள் கடந்து போக ஒரு புதிய புதிய நிலைகளை எட்டும் ஒரு மக்களாய் நாம் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கின்றோம். அப்பதான் தேவன் என்றால் யார் என்கிறதை ஓரளவு, அவருடைய முழுமையை நம்மளால் விலகிக்கொள்ள முடியாது, நமக்கு வயதும் போதாது. ஆனால் ஓரளவு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் என்றால் யார் என்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள நம்மால் முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிறது தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் நித்தியமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கர்த்தரை அவன் அறியணும்.
அறிய ஆரம்பிக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய ஜீவனை தந்து அவருக்குள் நிலைத்த ஒரு மனிதனாக அவனை அந்த ஜீவன் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? இந்த புருஷத்துவமான நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தாவியானவராகிய தேவனை அணுகும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அவருக்குள் காணப்படக்கூடிய நிறைய அநேகம் விதமான ஆழ்ந்த அனுபவங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 11:33 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய ஞானம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு சாப்டர். இது சாதாரணமாக காணப்படக்கூடிய ஞானத்தை போல அல்ல. இப்போ மனுஷனுடைய ஞானத்தை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை அவன் தெளிவாய் புரிந்திருப்பான். பல விஷயங்கள் அவனுக்கு அந்த அந்த ஞானத்தை பிளாங்காக இருக்கிறத பார்க்க முடியும். சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருட்டடிப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு பெரிய எல்லா விதமான விஷயத்தையும் தெரிந்து கொண்ட ஒரு ஞானி என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா கூட சில விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருளாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஞானத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் ஒரு புறமும் இருள் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்த தேவனாகிய கர்த்தர். எல்லா காரியமும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே அல்லது இந்த உலகத்திலே மரிக்கிறதற்கு முன்பதாகவே அவனுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது, அவன் பிறப்பிக்கக்கூடிய அதாவது அவனுடைய அந்த பிறப்பாகிய அந்த ஜனனம் எப்படி இருக்க போகிறது, எல்லா காரியங்களையும் தெளிவாக துல்லியமாய் அறிந்திருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர். அவனுடைய எலும்புகளிலே எத்தனை எலும்புகள் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமை பெற்றதாக விளங்கப் போகிறது, எந்த எலும்புகள் எல்லாருமே கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். அப்போ அவருடைய ஞானத்துல ஒரு விஷயத்தை கூட நீங்களும் நானும் மறந்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கவே முடியாது. அந்த ஞானத்தின் ஆழத்தை அறிய 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 நம்மை அறியாத அநேக விதமான புதிரான காரியங்களை அல்லது புதிருக்குரிய அநேக விதமான விடைகளை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேசத்தின் நடுவிலே அனுமதிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் இந்த பூமிக்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும்? பல நேரத்தில் நம்மை அறியாத சில கன்ஃபியூஷன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். சில இடங்கள்ல மகாபெரிய கோபத்தினுடைய அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஏன் இந்த தேசத்தினுடைய எல்லைகளை அழிக்க வேண்டும்? இன்னொரு பக்கத்திலே அந்த தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படி ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் ஏன் எழுப்ப வேண்டும்? இப்படி இந்த ரெண்டுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கிறத நம்ம பார்க்கிறோமே. ஏன் இந்த காரியம் உருவாக்கப்பட வேண்டும்? கர்த்தராகிய தேவன் நினைச்சாலே ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த தேசத்திலே வரக்கூடிய அழிவுக்குரிய காரியங்களை தடுக்க முடியுமே? இல்லை. அந்த ஞானத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் தான் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது. ஆனால் உள்ளே நீங்கள் கடந்து போகும் பொழுதுதான் தேவன் எதனுடைய அடிப்படையிலே இந்த காரியங்கள் யாவற்றையும் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கின்றார். அந்த காரியத்தை ஏன் கர்த்தராகிய தேவன் மீறுகிறது இல்லை? அதற்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்தால் அதனுடைய விளைவு என்னவா இருக்க முடியும்? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் யூகித்து செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த கர்த்தர். இந்த ஞானத்தின் ஆழமான காரியங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் தேவத்துவம் என்கிறதனுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி நமக்கு தெரியாது. மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மேலோட்டமாக மிதக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்களுக்கே தெரியும், சமுத்திரத்தின் மேலே மிதக்கக்கூடிய அநேக விதமான குப்பை கூளங்கள், அநேக விதமான காரியங்களுக்கு சமுத்திரத்தின் ஆழத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில மேலோட்டமாய் மிதக்கிறோமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல தேவத்துவமான காரியங்களின் ஆழங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே, அதுல ஞானம் என்கின்ற ஒரு சாப்டரை அதனுடைய ஆழங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தாலே பல விதமான புதிர்களுக்கு நீங்களும் நானும் விடை காணும் ஒரு மக்களாக விளங்க முடியும். அவ்வளவு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே தன்னுடைய ஞானத்திலே புதைப்பொருளாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். புதைப்பொருள் மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் இன்னும் ஒரு வார்த்தை ஆழமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதுல 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்க. கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கர்த்தருடைய ஞானத்துல அநேக விதமான புதைப்பொருள் மட்டுமல்ல, நிறைய ரகசியங்கள் உள்ளே அடக்கப்பட்ட ஒன்றாக விளங்குகிறது. பல ரகசியங்கள் உங்களாலும் என்னாலும் அறியப்படாத ஒன்று. அந்த ரகசியங்களை பற்றி நீங்களும் நானும் இதுவரைக்கும் நம்ம யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் வாய்க்க வந்தபடி ரகசியம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி எத்தனையோ விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய ரகசியம் என்று அழைக்கப்படக்கூடியது மனுஷனுடைய அந்த கற்பனா சக்திக்கும் அதிகப்பட்ட ஒன்று.
அதை உங்களாலும் என்னாலும் அதாவது அசியூம் கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அநேகம் ஆழமான உட்பொதிவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக முடிச்சவிழ்த்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை பற்றி ஓரளவு ஒரு துளி அளவு விளங்கிக் கொள்ள நம்மளால முடியும், மற்றபடி முடியாது. இப்போ கர்த்தருடைய அந்த ஆழ்ந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் இந்த ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்கின்றார். இந்த மறுரூபம் அடைய ஆரம்பித்த உடனே, புருஷத்துவமான அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த உடனே, ஆவியானவராகிய தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி எனக்கு இந்த தேவனுடைய காரியங்களை பற்றியதான அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆழங்களை அறிய வேண்டும் என்று சொல்லி எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ இந்த ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு இடத்தையும் நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறார். அதில் முதலாவது காணப்படக்கூடிய ஞானத்தின் ஆழம். இந்த ஞானத்தின் ஆழத்தில் உள்ள நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் தான் அநேக விதமான புதைப்பொருள்கள், மறைவுகள் அந்த அந்த இடத்திற்குள்ளாக இது வரைக்கும் நம்ம படித்து சில காரியங்களை பற்றி தான் அந்த அறிவே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சம்பவிக்க வேண்டும், ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டும், நிறைய கேள்விகள் நம்முடைய மனதிற்குள்ளாக எழும்பிக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஞானத்தின் ஆழத்திலே அநேகம் விடைகள் பொதிவாக வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நினைக்கிறது மாதிரி, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு ஆள் தத்துவம் நிறைந்த ஒருவர் அல்ல. அவருக்குள் நிறைய பொக்கிஷங்கள் உள்ளே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவராக விளங்குகின்றார். அந்த பொக்கிஷங்களின் காரியங்களை ஆராய 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 அநேகம் விதமான தன்மைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கின்றோம். இப்போ கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் வாசிருப்பீங்க. அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த தேவனுடைய தூதனாய் காணப்பட்ட கேரூபி என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது இப்போ விழுந்து போனா பாருங்க பொல்லாத பிசாசு, அவன் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அவனை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இந்த காப்பாற்றும்படிக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அவனை ஆண்டவராகிய தேவன் அக்னி கற்களுக்கு நடுவிலே உலாவும்படி செய்ய ஆரம்பித்தார். அப்போ கொஞ்சம் யோசிங்க, அந்த அக்னி கற்கள் எதுக்கு? அதிலே ஆண்டவராகிய தேவன் அவனை உலாவப்படுகிறதுனால அவனுக்கு என்ன மேன்மை நமக்கு தெரியல. ஆனால் அந்த காரியங்களை பற்றிதான ஆழமான அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அதில் என்ன மேன்மை உண்டு என்கிறதை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். மற்றபடி நமக்கு தெரியாது. நம்முடைய தலை அறிவோடு கூட அந்த காரியத்தை வாசிக்க நேர ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய ஆழ்ந்த விளக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நிறைய பொதிவுகள், அநேகம் விதமான ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால இவைகளை பற்றிதான் அறிவுள்ளவனாய் நான் மாற்றம் அடைய வேண்டும் என்றால், இப்படி நம்ம ஆண்டவராகிய தேவனை எல்லா விதத்திலும் அறிய ஆரம்பித்தால்தான் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய காரியங்களையும் விட்டு ஒருபோதும் விலகாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் ஆகும். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரத்தை தேவனை ஆராயக்கூடிய பணிக்காகவே கழிக்க ஆரம்பிச்சாங்க. தேவனை இன்னும் ஆழமாய் அறிய வேண்டும். அவங்களுடைய விருப்பமே எப்படி இருந்துச்சு பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், மொத்தம் 11 பேருக்கும் கர்த்தராகிய தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். கடைசியிலே அகால பிறவியாக காணப்படக்கூடிய எனக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய விருப்பம், வாஞ்சி எதுவாய் காணப்பட துவங்கிற்று அப்படின்னா கர்த்தரை அறியக்கூடிய அறிவு, அந்த ஒரு தாகம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய ஒவ்வொரு வேளையிலும், இந்த ஊழியத்தினுடைய நேரம் போக ஒவ்வொரு வேளையிலும் தேவனை ஆராயும்படிக்காகவே தங்கள் காலங்களை அவர்கள் பயன்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மறுரூபத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்துல தான் தேவனை ஆராய வேண்டும் என்கிற அறிவும் உணர்வும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சரி, இந்த ஞானத்தை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஞானத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று வாசிக்க கேட்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் அதில் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். முதல் ஞானம் என்ன ஞானம் அப்படின்னா அவனுடைய வழியை அவன் சிந்திக்க வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் ஒரு பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தால் நம்மையே நம்ம மறந்து போக ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நம்முடைய கரங்களில் இந்த பூமிக்குரிய ஏதாவது ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்மையே மறந்து நம் இஷ்டத்தின்படி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், எந்த இடத்திலும் நீ உன்னுடைய விஷயத்தை மறவாதபடிக்கு நீ யார் என்கிறதையும் உன்னுடைய ஒவ்வொரு விதமான அழைப்பிலே நீ எந்த அளவிற்கு கடந்து போகிறாய் என்பதையும் பற்றி ஒவ்வொரு நாளும் தெளிவான விதத்தில் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்க கூட நான் பேசினா தான் அது உங்களுக்கு நன்மையான காரியங்களை பேச முடியும் என்கிறதை நான் அறிந்திருக்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 46வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்துல இந்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை பற்றி எப்படி அறிந்திருக்கிறார் என்றால், என்னிடத்தில் பாவம் இல்லை என்கிறதை பற்றி இயேசு கிறிஸ்து அறியக்கூடியவராய் காணப்படுகின்றார். இப்போ நான் என்னை அறிய வேண்டியது அவசியம். எப்படி அறிய வேண்டும்? என்னுடைய உள்ளும் புறம்பும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழுகிறேன், என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி தான் அறிவுள்ளவனாக, என்னுடைய கரங்களில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பதற்காக எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாக நான் மாற்றப்பட்டு விட்டேன் யோசிக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் நான் இன்னும் ஒரு மனுஷத்துவமாகவே காணப்படக்கூடிய ஒருவன். எந்த நேரத்திலும் தவறி விழ என்னுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ ஆண்டவராகிய தேவன் எந்த அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆழத்திலே வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன் நிலையை உணரும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். தான் மனுஷன்தான், இன்னும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகல. அது வரைக்கும் இந்த உலகத்திலே எத்தனை விதமான பாடுகளின் மூலமாக ஒருவேளை அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போக முடியும். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியாக அவன் மாற்றப்பட முடியும். எந்த நேரத்திலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை உயர்ந்த ஒரு காரியத்திற்காக தேவன் உருவாக்கினார் என்பதற்காக தன்னுடைய நிலைகளை மேன்மையாக நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறதை கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஞானத்தின் ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தான் யார் என்பதை எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை பாருங்களேன். இப்ப கர்த்தருடைய வசனம் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு வார்த்தையை பேசுகிறார். யோவான் 8:14 என்ன போட்டுக்கணும் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் நான் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் என்றார். இப்ப கர்த்தராகிய இயேசுவுக்கு என்ன காரியம் தெரியும்? அவர் எங்கிருந்து வந்தார், எங்க போக போறான்னு தெரியும். இப்ப நான் என்னை பற்றி நான் உங்க கூட பேசுகிறேன் உண்டானால் நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போக போறேன்னு தெரியல. இன்னும் என்னுடைய ஓட்டத்தினுடைய லட்சிய பயணத்துல நான் எது வரைக்கும் நிற்கிறேன் எனக்கு இன்னும் தெரியல. எதை நோக்கி நான் கடந்து போகிறேன் எனக்கு இன்னும் தெரியல. எதை நான் எட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் எனக்கு என்று வைத்திருக்கிறார் எனக்கு தெரியல. ஆகவே இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து தைரியமா நான் பேச முடியாது. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதை நோக்கி நான் போகிறேன் எனக்கு தெரியல. ஒருவேளை எங்கிருந்து வந்திருக்கிறேன்னு கூட தெரியலாம். ஆனால் எதை நோக்கி நான் போகிறேன், எந்த இடத்தில் நான் நிற்கிறேன் என்னால் சொல்ல முடியல. இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தன்னை அறியக்கூடிய அறிவு, தன்னுடைய நிலையை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை அறியக்கூடிய அறிவு தான் என்னை கர்த்தரை நோக்கி நடத்தக்கூடிய வல்லமையான ஒரு ஆயுதம் என்கிறதை கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அறிவு அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாகவே வழி தடுமாற்றமே இல்லாமல் அவன் சரியான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் எங்கிருந்து வந்தேன், எதை நோக்கி நான் போகிறேன், இப்ப நான் எங்க நின்று கொண்டிருக்கிறேன், இனியும் என்னுடைய பாதையினுடைய தூரம் எவ்வளவு தூரம், இதை ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அதே உபாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 34:9 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இதுவரைக்கும் யோசுவா இஸ்ரவேல் மக்களிலே ஒருவனாக காணப்பட்டான். இந்த ஞானத்தின் ஆவி எப்போ வந்துச்சோ அப்பதான் எல்லா விதமான மக்களும் அவனுக்கு செவி கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க.
இரண்டாவது காரியமாய் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய திட்டத்தை அறிந்து நடத்தக்கூடிய ஞானத்தின் அபிஷேகம். இந்த ஞானத்தினுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படக்கூடிய ஒரு காரியம். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர வேண்டிய ஒன்று. இந்த ஞானத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால்தான் நீங்கள் போகக்கூடிய வழியும் மக்களை நடத்தக்கூடிய வழியும் எது சரியான ஒரு மார்க்கமா இல்லையா என்கிறதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மற்றபடி நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வருவேன், ஏதாச்சும் ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஏதாச்சும் ஒரு காரியத்தின் கூடாக நான் மக்களுக்கு முன்பதாக வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவேன். சில திருச்சபைகளில் ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் சனிக்கிழமை என்று அந்த செய்தியை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தியை சொல்லுவாங்க. ஏன் அந்த பிரசங்கத்தை பேசுகிறாங்க அது அவங்களுக்கும் தெரியாது, கேட்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு ஞானத்தின் ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதை நான் பேச வேண்டும், எதை நான் சொல்ல வேண்டும், எதை மக்களுக்கு வழிகாட்டியான காரியங்களாக நான் அறிவிக்க வேண்டும், இதை ஆண்டவராக தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் தான் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றான். அப்போ இந்த ஞானத்தினுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இப்போ இயேசு நடத்தக்கூடிய அந்த காரியத்திற்கும் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான வேதபாரகர், பரிசேயர்கள், சதுசேயர்கள் காணப்படக்கூடிய அந்த நாட்களில் அவர்கள் நடத்துதலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இயேசு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியமும் பிதாவாகிய தேவனை நோக்கி கரெக்டாக நடத்திட்டு போறார். ஆனால் அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் விதமான பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகரும் நடத்தக்கூடிய நடத்தல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்களை முடமாக வைத்திருந்தார்களே தவிர அவர்களை எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அந்த ஜனங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான எழுப்புதலுக்கும் உரிய காரியங்களை உருவாக்கவே இல்லை. அப்போ கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னா மக்களை முடமாக்குகிறது அல்ல, மக்களை எழுப்பி பிரகாசிக்க செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கு என்ன தேவை? இந்த ஞானத்தின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் பொக்கிஷத்திலே வைத்திருக்கிறார் அப்படின்னா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தின் அபிஷேகத்தினால் நிறைந்து கேட்கக்கூடிய மனிதர்கள் எழுப்புதலை பெற்று தேவனை நோக்கி கடந்து போகக்கூடிய அளவிற்கான கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அளவிற்கான ஞானம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விளக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான், நான் ஞானத்தின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட ஆரம்பித்தால் தான் அங்கு காணப்படக்கூடிய மக்கள், மோசே இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த மக்கள் யாவரையும் நடத்தி கொண்டு வந்தார். மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் ஒரு நாளும் செவிசாய்க்காது இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படாமல் எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இப்போ மோசேயினுடைய தலைமை மெய்யாகவே கடந்து போகிறது. அடுத்து யோசுவனுடைய தலைமை வரக்கூடிய நேரத்தில் மோசேக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் யோசுவாவுக்கு எப்படி அந்த மக்கள் யாரும் செவி கொடுப்பாங்க? ஏன்னா யோசுவாவும் அவர்களோடு கூட காணப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவன். அப்போ இந்த மனுஷன் மேலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்குரிய காரியங்களை இவன் பேசினால் எப்படி கூட இருக்கக்கூடிய மக்கள் கேட்க முடியும்? ஆகவே கர்த்தராகிய தேவன் பார்க்கின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்தின் ஆவியை அவன் மேல் ஊற்றி, மோசேக்கு கொடுக்கப்பட்ட அதே விதமான ஞானத்தின் அபிஷேகத்தை அவன் மேல் ஊற்றி அவனை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடராக கர்த்தராகிய தேவன் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஏதாகிலும் ஒரு காரியத்தை கற்பிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது உண்டானால், மக்களுக்கு நீங்கள் கற்பிக்கக்கூடிய ஒரு காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேசுகிறது உண்டானால், ஒரு பிரசங்கியராக உங்களை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறது உண்டானால், ஒரு ஊழியனாக ஒரு போதகனாக ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறது உண்டானால், உங்களுக்கு என்ன தேவை? ஞானத்தின் ஆவி உங்களுக்கு தேவை. ஒரு லீடர்ஷிப் இருக்க வேண்டும் என்றால் ஞானத்தின் அபிஷேகம் உங்களுக்கு வேணும். இந்த ஞானத்தின் அபிஷேகம் இல்லாமல் எந்த மனிதனாலும் லீட் பண்ண முடியாது. அந்த ஞானத்தினுடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் தேவனுடைய ஆழங்களை அறிந்து நான் மனிதனோடு கூட பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். மோசே தேவனுடைய ஆழங்களை அறிந்து மக்களோடு கூட பேச துவங்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார், இந்த இடத்தை நீங்கள் தாண்டி கடந்து போக வேண்டும். கர்த்தர் பேசியிருக்கின்றார். வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்கள் இத்தனை விதமான ஆயுதங்களோடு கூட வரப்போகின்றார்கள். அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டியது அவசியம். யோர்தானுக்கு இந்த பக்கத்திலே காணப்படக்கூடிய மக்களை இப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு தேவனுடைய காரியங்களை அறிந்து பேசின மோசே மாதிரி யோசுவாவும் பேச வேண்டும் என்றால் மோசேக்குள் கொடுக்கப்பட்ட அதே ஞானத்தின் அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையிலும் வரணும். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஞானத்தின் ஆவியை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். இவர் எதற்கு அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே மற்ற மக்களை வழிநடத்தும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி. அவருடைய ஞானத்தில் என்னென்ன விதமான ஒரு காரியம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறது உண்டானால், அதற்கு உரிய எபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த எபிலிட்டியோடு கூட ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கரங்களில் இந்த பொறுப்பையும் தருகின்றார். அதுதான் சொல்கிறேன்.
அப்போ பொறுப்பு இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பை உங்கள் கரங்களை இழுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அவர்களை நடத்தக்கூடிய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு சரியான பாதையில் நடத்த உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. மூன்றாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விஷயத்தை நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. கொலோசேருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய வசனங்களை சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன் கேளுங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். 2வது வசனம், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகின்றேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் 3வது காரியமாக தேவனுடைய ரகசியமான காரியங்களை அறியும் பொழுதுதான் வரக்கூடிய உபத்திரவங்களிலே ஸ்திரமான ஒரு நிலையை எட்ட நம்மால் ஆகும். தேவனுடைய ரகசியமான காரியங்களை அறியாதிருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் உண்மையிலே என்னை நடத்துவார்னு சொல்லக்கூடிய சில டவுட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறத பார்க்க முடியும். தேவனுடைய ஒவ்வொரு ஆழமான பரிமாணங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு கண்மலையாய் காணப்படுகின்றார். அவருடைய பரிசுத்தமுள்ள வல்லமை என்றால் எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை என்றால் எப்படிப்பட்டது, அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டவைகளை அந்நாள் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர். அவருடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நான் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் பேரில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஒரு அன்பும் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அநேக விதமான இடரின் ஊடாக போயிடக்கூடாது. அங்கே என்ன போட்டு பாருங்க, உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவருக்கு நிறைய போராட்டம் இருக்கு. லவோதிக்கேயா சபையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறாரு. அடுத்து வந்து என்ன போட்டிருக்கு, உங்களுக்காகவும் சொல்றேன், சரீரத்தில் என்னுடைய முகத்தை காணாதிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்காகவும் சொல்லுகின்றேன். இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை அவர் பேசக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவ்வளவு பெரிய ஊழியனாக காணப்படக்கூடிய அவனுக்கே அவ்வளவு போராட்டமா? கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நமக்கு அவ்வளவு விதமான அத்தனை விதமான போராட்டங்கள் வர ஆரம்பிச்சிருமா? அப்படி என்றால் கர்த்தராகிய தேவனை நாம் விடாமல் பின்பற்றுகிறது எப்படி? ஒரு சின்ன ஒரு இடரல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி நான் விரும்புகின்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு நிலை அவங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா மற்றவர்கள் படக்கூடிய உபத்திரவமோ தனக்குள் வரக்கூடிய உபத்திரவமோ அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்காது. இந்த உபத்திரவத்தில் தான் அநேக விதமான மக்கள் பின்னிட்டு போகிறதை பார்க்க முடியும். இந்த உபத்திரவங்களிலே நீங்களும் நானும் வெற்றியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே தேவனுடைய ஆழ்ந்த அனுபவங்களை ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களை துச்சமாக நினைவு கூறும் ஒரு மக்களாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் இனி வெளியாக்கப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் இல்லை, இவைகள் எல்லாம் சர்வ சாதாரணமானவைகள். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்ப இந்த பூமியிலே காணப்படக்கூடிய சின்ன சின்ன பாடுகளுக்காக பெரிய மகிமையை நாம் இழந்து போய்விடக்கூடாது. இந்த அனுபவம் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர முடியும்? தேவனுடைய ஆழமான அந்த ஞானத்தின் ஆழத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான். தேவனை விட்டு இந்த உலகத்திற்காக தேவனை விட்டு நான் கடந்து போகிறது உண்டானால் நான் இந்த உலகத்திலே பிறவாதிருந்தால் அதுவே எனக்கு மேன்மை என்கின்ற ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வருகிறத பார்ப்பேன். ஒரு சின்ன ஒரே ஒரு பாடுக்காக, ஒரு சின்ன ஒரே ஒரு வேதனைக்காக எவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்த கடவுளை நான் மறுதலிக்கிறது எப்படி? அந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சு. அப்ப இந்த ஆண்டவராகிய தேவனை அறிய 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 தேவனும் நானும் பின்னி பிணையும் ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். தேவனை விட்டு ஒரு காலத்திலும் எந்த விஷயமும் என்னுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியாத அளவிற்காக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எத்தனை பாடுபடக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதாவது யூதர்களால் ஒன்று கூட 40 அடியாக 3 முறை அடிக்கப்பட்டவர், மிலாறுகளினால் அடிக்கப்பட்டவர், கப்பர் சேதம், அதன் பின்பதாக பிரயாண சேதம், அதன் பின்பதாக நண்பர்களால் வந்திருக்கக்கூடிய சேதம், சபைகளினால் வந்திருக்கக்கூடிய நெருக்கம், இப்படி பல விதமான நெருக்கங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அத்தனை விதமான காரியங்களை பேசக்கூடிய கர்த்தர்.
அந்த அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் என்ன சொல்லுகின்றார்? இத்தனை காரியங்களினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? எப்படி சொல்ல முடியுது? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல கர்த்தராகிய தேவனை ஆழமாய் நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விதமான பாடும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வேதனையை உருவாக்கப் போகிறது இல்லை. இதே விதமான அனுபவம் தான் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட ஒரு அனுபவம். இயேசுனுடைய வாழ்க்கையில அத்தனை பாடுகள் இயேசுனுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. அவருடைய உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லாத அளவிற்காக எல்லா ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா விதமான மக்களுக்காகவும் சிந்தக்கூடிய அந்த நேரம், அவருடைய நாவு மேலனத்தோட ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவருடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் உருக்குலைந்த ஒரு பகுதியாய் காணப்படக்கூடிய நிலை, என்றாலும் கூட தன் பிதாவாகிய தேவனை இயேசு எங்காகிலும் மறுதலிக்க ஆரம்பித்தாரா என்று பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த பாடுகளுக்கு முன்பதாக தேவனுடைய மகிமையை நாம் வைத்து பார்க்க ஆரம்பித்தால் இந்த பாடுகள் எல்லாம் அந்த மகிமைக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, நத்திங். இந்த ஒரு உணர்வு அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சனால தான் இந்த பாடுகளை காட்டிலும் பிதாவாகிய தேவனுடைய மகிமை பெரிது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுனால இந்த பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேதனை கூட ஆண்டவராகிய தேவனை விட்டு உடனே நம்முடைய வாழ்க்கையை பிரிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுன்னு சொன்னால் காரணம், இன்னும் ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் இன்னும் ஆழமாய் அறியலை. ஆண்டவராகிய தேவனை நீங்கள் ஆழமாய் அறிய 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 இந்த பாடுகள் தான் என்னை ஆண்டவராகிய தேவனுக்குள் இணைக்கக்கூடிய வழிமுறை என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தால் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த ஒரு காரியத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன விதமான ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது என்று பாருங்கள். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? ஞானமாய் நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன அப்படின்னா, என்மேல் ஒருவனாலும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்காய் வாழக்கூடிய ஒரு ஞானமான ஒரு வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களில் யாராகிலும் என் மேலே குற்றம் சொல்ல முடியுமா என்று கர்த்தராகிய தேவன் கேட்டார். ஆனால் ஒருவனும் ஒரு வார்த்தையும் பேச முடியல. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே நான் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாக யோக்கியமானவைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் என் சாட்சியின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்த்துட்டு செய்வாங்க, இன்னொரு விஷயத்தை அவங்க விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் ஞானமாய் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து என் காலங்களை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். என் மூலமாய் ஒருவனும் இடருண்டு போகாத அளவிற்காக, என்னுடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போய் விடாத அளவிற்காக, என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனாலே மற்ற எல்லா விதமான மக்களுக்கும் நான் இடைஞ்சலாய் காணப்பட்டு விடாத அளவிற்காக எல்லா விஷயத்திலும் ஞானமாய் எல்லா பகுதியிலும் நான் பார்த்து ஞானமாய் வாழ்ந்து என்னுடைய காலத்தையும் நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஒரே நேரத்தில் 2 வேலை நான் செய்யணும். காலத்தையும் நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியையும் நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இது கர்த்தருடைய ஞானத்திலே காணப்படக்கூடிய ஆழ்ந்த ஒரு அனுபவத்திலே காணப்படக்கூடிய ஒன்று. பல பேர் பல விஷயங்களை பற்றி நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலாம், இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஞானம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஞானத்தின் ஆழத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். என்ன காரியத்தை? உன் நிமித்தம் எவனாகிலும் இடருண்டு போய்விடக்கூடாது. உன்னுடைய கை ஒருவேளை உனக்கு இடரை தருகிறது உண்டானால், எனக்கே அந்த கை இடரை தருகிறது உண்டானால் அந்த கையை வெட்டி எறி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய அவயவம் இடரும்படிக்காக என்னுடைய கண்ணை இடைஞ்சலை தருகிறது உண்டானால் அந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றால் இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக நீங்களும் நானும் காணப்படும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகின்றார். இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை யோக்கியமான காரியங்களை செய்யும்படிக்காக நீங்கள் நாட வேண்டும். உன் நிமித்தம் எவனாகிலும் இடறுகிறது உண்டானால் உனக்கு ஐயோ என்றே கர்த்தராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அவன் இந்த உலகத்திலே பிறவாதிருந்தால் அது அவனுக்கு நலமாய் இருக்கும். அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி மெய்யாகவே சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஞானமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? என் காலத்தையும் நான் சரியான விதத்தில் ஆசரிக்க வேண்டும். மற்றவனுக்கு முன்பதாக யோக்கியமாய் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும்.
இதுதான் ஞானத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய அவருடைய திட்டம். அதுதான் அவருடைய சித்தம். அதுதான் இந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் இவைகள் எல்லாவற்றையும் நான் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ளும் ஒரு மனிதனாய் காணப்படுகின்றேன். இதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லா விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஒருவேளை காலங்கள் தாமதமாக்கப்பட ஆரம்பித்தால் கூட என்னுடைய நிலைகளிலே நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போக முடியும். இல்லை, அந்தந்த காலங்களுக்குள் அந்தந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அந்த காலங்களுக்குள்ளாக அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக யோகியமாய் என்னுடைய கைகளில் ஏதாகிலும் தவறு உண்டா என்று பாருங்கள். அந்த நாட்களிலே காணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகின்றார், உங்களுடைய பொருளிலே ஏதாகிலும் காரியத்தை நான் எடுத்தது உண்டா, என்னுடைய கைகளிலே அசுத்தமாய் காணப்படக்கூடிய ஏதாகிலும் கிரியை உண்டா என்கிறதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கின்றார். நான் உங்களுக்கு துரோகமாய் உங்களுக்கு விரோதமாய் ஏதாகிலும் காரியத்தை செய்தது உண்டா என்கிறதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கை சுத்தம் அல்லது தூய்மையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சாட்சியின் நிலை வர வேண்டியது அவசியம். உன்னுடைய சாட்சியும் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக காலத்தையும் நாம் ஆதாயப்படுத்தும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய ஞானத்தின் ஆழத்திலே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் நீ காரியத்தை உருவாக்க வேண்டியது அவசியம், இப்படித்தான் நீ காய்களை நகர்த்த வேண்டும், இந்தந்த வழியின் ஊடாகத்தான் நீ கடந்து போக வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு ஏதாகிலும் ஒரு தவறான வழியிலே கடந்து போனால் கூட அவைகளை ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஆதிரத்திலே அங்கீகரிக்க மாட்டார் என்கிறதை கர்த்தருடைய ஞானம் திட்டமும் தீர்க்கமாய் வகையறுக்கக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை தாண்டி அவங்க வெளியே போகக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேலை. இந்த ஃபென்ஸை விட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாது. இதற்குள்ளாக அவர்கள் வளர்ச்சியினுடைய காரியங்களை வளர்ந்து திருக்க வேண்டியது அவசியம். இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தவறான காரியத்தில், இப்போ உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த பந்தய சாலையில் ஓடக்கூடிய மக்களுடைய நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராக்ல தான் அவங்க ஓட வேண்டும். இந்த ட்ராக்கை மாற்றி வேற ஒரு மனுஷனுடைய ட்ராக்ல அவன் ஓடி வெற்றியை வெற்றியை பெறும்படிக்காக அவன் முன்பதாக ஓடி வந்தால் கூட அவனுடைய கையில பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய ட்ராக்கை விட்டு வேற ட்ராக்கை போயிட்டான். அந்தந்த மனுஷனுடைய ட்ராக்கை விட்டு அவன் விலகாத படிக்கு கடந்து போகிறதா தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியமம், ஒரு நியதியும் கூட. இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம், இதுல நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவருக்கு இடரற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது காரியமாய் உன் காலங்களுக்குள் உன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்க வேண்டும். இந்த ரெண்டு பணியும் நம்ம செய்ய வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய ஞானத்திலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைவான பொக்கிஷம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. 21வது வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இந்த கடைசி நாட்களில் காணப்படக்கூடிய 2 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று, 2 விதமான ஞானம் அங்கே இருக்கிறது. ஒன்று உண்மையான தேவனுடைய ஞானம், இன்னொன்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஞானம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. 2 விஷயம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒருவன் உண்மையான மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் இந்த 2 விஷயத்திலும் எது உண்மை எது போலி என்கிறதை அவன் இனம் பிரிக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல விஷயத்துல நாம் இந்த மாதிரியான ஞானமான காரியங்களிலே மெய்யாகவே சிக்குண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் பொய்யான காரியம், போலியான காரியம் உண்மையை போல தோற்றமளிக்கிறத பார்ப்போம். போலியான காரியங்கள் தான் அதாவது அந்த மின்னக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் உண்மையான ஞானத்தினுடைய வேல்யூ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. இப்போ இந்த கடைசி நாட்கள், இந்த கடைசி காலங்களில் 2 விதமான ஞானமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய ஞானத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதுல எது கர்த்தருடைய ஞானம், எது பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்கிறதை இனம் பிரித்து பார்க்க உங்களாலும் என்னாலும் முடியும். இப்போ இது வரைக்கும் கர்த்தருடைய ஞானத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல.
கர்த்தருடைய ஞானத்தின் ஆழம்னா என்னன்னு தெரியல. கர்த்தருடைய ஞானத்தின் உள்ளார்ந்த விளக்கம் என்றால் எனக்கு என்னன்னு தெரியல. கர்த்தர் ஞானத்தில் எதையெல்லாம் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியல. எனக்கு உண்டான வழியை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு உண்டான போதகத்தை பற்றி எனக்கு தெரியல. கர்த்தர் என்னென்ன விதமான விஷயங்களை எனக்காக சொல்லிக் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார் எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட நிலைகளிலே பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் வருகிறது உண்டானால், இது மெய்யான ஞானத்தை காட்டிலும் பொய்யாய் காணப்படக்கூடிய ஞானம் அதிக கிளிட்டரிங்காக, அதிக மெனுக்காக காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனால இதை நம்பி அநேக விதமான மக்கள் ஏமாந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நிறைய ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மறுதலித்து பேசுகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய மக்கள் சொல்றாங்க, கிறிஸ்துவாகிய இயேசுவை நம்புகிறதை காட்டிலும் சாத்தானை நம்புகிறது மேல் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியத்திலும் அவன் குறுக்கீடு செய்ய மாட்டான். நான் செய்யக்கூடிய தவறான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எந்த தவறுக்கும் அவன் அநேக விதமான தடைகளை தரமாட்டான். ஆனால் இந்த இயேசுவோ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை தரக்கூடியவராய் இருக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை நம்பி அநேக மக்கள் பொய்யான ஞானத்தை பின்பற்றி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெய்யான ஞானத்தை பற்றியான விளக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. அதுதான் ரீசன். அந்த உண்மையான ஞானத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பொய்யான ஞானத்திலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்ற முடியும். பொய் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல அநேக விதமான கலப்புகள், பிரசங்கத்துல போய், ஊழியங்கள்ல போய், உபதேசங்கள்ல போய், ஆவிக்குரிய அனுபவங்கள்ல போய், இன்னும் அநேக விதமான காரியங்கள்ல தேவத்துவமான காரியங்களிலே பொய்யாய் பிழைத்து பேசக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகளின் நடுவிலே நீங்களும் நானும் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இந்த காலங்களில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான், இந்த மறுரூபத்தினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தடுமாற்றம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். ஏன்னா இந்த போலியை உண்மையான காரியத்திலிருந்து வேறு பிரித்து அறிகிறது என்கிறது ஒரு கடினம், ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். ரெண்டும் ஒரே மாதிரியாக காணப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறதுனால இதுதான் உண்மையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்காக நம்முடைய மனம் பேதலித்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார்? தேவனை அறிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் தான் தேவனாகிய கர்த்தருடைய ஆழமான விளக்கமான காரியங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் பொய் என்னது என்கிறதையும் உண்மையான தன்மை என்னது என்கிறதையும் வேறு பிரித்து அறியும் ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க முடியும். இப்போ இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் நிறைய கலப்புகள், நிறைய காரியங்களில் அநேக விதமான விஷயங்களில் உண்மையான தன்மைகளைப் போல நம்மை ஏமாற்றக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த கடைசி நாட்களில் அந்த வலு சர்ப்பத்தினுடைய வாயில் நின்று 3 விதமான தவளை கொத்ததான ஆவிகள் புறப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அந்த தவளையைப் போல வரக்கூடிய இந்த ஆவிகள் எல்லாம் போலியான அற்புதங்களை செய்யக்கூடிய அதீதமான சக்தி பெற்ற ஒரு ஆவிகள். அப்போ உண்மையான அற்புதம் என்ன நமக்கு தெரியல, போலியான அற்புதம் என்னன்னு நமக்கு தெரியல, உண்மையான போதகம் என்ன நமக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போலியான அநேக விதமான கலப்பான உபதேசங்கள் போகக்கூடிய நேரத்துல அங்கும் உட்கார்ந்து கரங்களை தட்டக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய இடத்துல பிரசங்கத்தில் உங்களுக்கே தெரியக்கூடிய காரியங்கள் நான் சொல்றேன். அந்த ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அநேக விதமான காரியங்களிலே கர்த்தரை பற்றி தாறுமாறாய் பேசுறாங்க. அநேக விதமான விஷயங்களிலே கர்த்தராகிய தேவனை பற்றி இல்லாத பொல்லாத அநேகம் கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் உட்கார்ந்து அந்த வார்த்தைகளுக்கு கரங்களை தட்டி அநேக விதமான ஆராதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உண்மையான ஞானம் இது, அதுக்கப்புறம் போலியான அல்லது கொள்கையின் விபரீதமாக காணப்படக்கூடிய ஞானம் இது என்கிறதை இனம் பிரிக்க முடியாத அநேக விதமான மாற்றங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்படக்கூடிய காலங்கள். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், மறுரூபம் ஆக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ஞானம் என்றால் அது உன்னை எப்படியெல்லாம் நடத்தும், தேவனுடைய ஞானம் என்றால் அது உனக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளெல்லாம் கற்பிக்கக்கூடியதாய் விளங்கும், எது உண்மை எது போலி என்கிறதை அது உன்னோடு கூட எப்படியெல்லாம் பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான தன்மைகளையும் இந்த தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவினால் வரக்கூடிய ஞானத்தினால் மட்டுமே உங்களாலும் என்னாலும் இனம் பிரித்து பார்க்க முடியும். அதாவது இந்த வைரக்கட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக போலியாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே விதமான டைமண்டையும் உண்மையான டைமண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையான டைமண்டை காட்டில் போலியாக காணப்படக்கூடிய டைமண்ட் ரொம்ப மின்னக்கூடிய தன்மையாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த உண்மையான வைரத்திற்கும் போலியான வைரத்திற்கும் எப்படி வித்தியாசத்தை பார்க்க முடியும்? இந்த சூரியனுக்கு மேலே வச்சு அதாவது அந்த அந்த கல்லை தூக்கி வச்சு பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே காணப்படக்கூடிய அந்த ஒளி சிதறல்கள் இந்த கண்ணாடியை போல காணப்படக்கூடிய வைரத்தில் பார்க்க முடியாது.
அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஞானம் என்கிறது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அதனுடைய ஒவ்வொரு விதமான முழு விளக்கத்தை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். முத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முத்து 2 விதமான முத்தை நீங்க வந்து பார்க்க முடியும். செயற்கையிலே செய்யப்படக்கூடிய முத்து, இயற்கையிலே வரக்கூடிய முத்து. 2ஐயும் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே விதமான காரியத்தை தான் பேசுவாங்க. இதையும் பாருங்க, அதையும் பாருங்க. அது வந்து அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த காரியங்களை உரித்து பார்த்தால் முத்து என்கிறது அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தோடானது அது வந்து உரிந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஐயும் நீங்க உரிச்சு பார்த்தா ஒன்றும் செய்யாது. ஆனால் முத்தை கூட நீங்கள் வந்து பாலில் தூக்கி போட்டிங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க, பால் அப்படி மஞ்சள் கலராக மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். அதுதான் உண்மையான முத்து. இதே மாதிரி போலியான ஞானமும் உண்மையான ஞானம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் போலியை இனம் பிரித்து அறிகிறது எப்படி என்றால், தேவ ஞானம், உண்மையான ஞானம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான் இது போலி என்கிறதை தெளிவான விதத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய ஆழ்ந்த அனுபவங்களின் ஊடாக கடந்து போங்க. எத்தனை போலிகள் வந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், யார் எத்தனை அதிசயமான காரியங்களை செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிகழ்த்தி காண்பிட்டு போட்டோம் என்றாலும் கூட உங்களுடைய மனம் அந்த காரியத்தின் மேல் ஒருபோதும் கடந்து போகாது. ஏனென்றால் இயேசுவை பற்றி முழுமையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இயேசுனுடைய காரியங்கள் உங்களுக்கு நன்றாகவே விளங்கின ஒன்று. மறுரூபத்தினுடைய அனுபவத்தின் மூலமாக இயேசுனுடைய ஞானம், ஆண்டவராக தேவனுடைய ஞானத்தின் ஆழமான விஷயங்களை அறிந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறதுனாலே உங்களுடைய நிலைகளை ஒரு சூழ்நிலைகளையும் வஞ்சிக்கவே முடியாது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த கடைசி காலங்களில் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? மறுரூபத்தினுடைய நிலைகளை எட்டி தேவனுடைய ஆழங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே தவிர மற்ற விதத்தில் ஏதாகிலும் ஒரு வழியிலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு மக்களாக, விழுந்து போகும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான வழிகள், பல விதமான காரியங்கள், பல விதமான நிலைகளிலே ஒரே மாதிரி வழியை மாதிரி நம்மளை வந்து கூட்டிட்டு போகக்கூடிய பாதை மாதிரி இருக்கக்கூடிய அநேக விதமான நம்முடைய மனதை மயக்கக்கூடிய அநேக விதமான மார்க்கங்கள் உருவாக்கப்படுகிறத பார்க்கலாம். என்றாலும் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? நீ தேவனை ஆழமாய் அறிந்தால் மட்டும்தான் எது உண்மையான வழி என்கிறதை நீ சரியான விதத்தில் ஆராய்ந்து அந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களால் முடியும். மற்றபடி ஏதாகிலும் ஒன்றிலே தட்டி விழுந்து நாம் தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போகும் ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்கள் செய்யப்பட்ட ஊழியங்கள் என்கிறது வேறு. ஆனால் அந்த கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எது தேவை என்றால், தேவனை நான் ஆழமாய் அறியத்தான் நமக்கு முன்பதாக வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நான் இனம் பிரித்து கண்டு, இது சாத்தானால் வந்தது, இது தேவனால் வந்தது என்கிறதை இனம் பிரித்து கண்டு சரியான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகும். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே மறுரூபத்தின் சாயலின் ஊடாக நீங்கள் கடந்து போக பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், இந்த அனுபவத்திலே தேவனுடைய ஞானத்தின் ஆழமான விஷயங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் எதிலும் உங்களுடைய கால்கள் சிக்குண்டு போகாதபடி தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க உங்களால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னீர். உண்மையான தேவனுடைய ஞானம் என்றால் அதை நாங்கள் ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல எங்களை நிதானிக்கக்கூடிய ஒரு ஞானம், என்னிடத்திலே குற்றம் ஒன்றுமே இல்லை என்பதை பற்றி இயேசு வெளிப்படையாய் பேசினதை போல, தான் எங்கிருந்து வந்தேன், எங்கே நான் போகிறேன் என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசி சொன்னதை போல நாங்களும் இப்படிப்பட்ட ஆழமான அனுபவம் பெற்ற ஒரு மக்களாய் இருந்தால் மட்டும்தான் எங்கள் நிலைகளை நாங்கள் சரியான விதத்தில் தெளிவாய் கற்று உணர முடியும் என்கிறதை பற்றி எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய திட்டங்களை அறியும் ஒரு ஞானத்தின் ஆவியினுடைய அபிஷேகம் மட்டுமல்லாமல் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து அவருக்குள் ஸ்திரமடையக்கூடிய ஒரு ஞானத்தினுடைய அபிஷேகம், இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை, காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, கடைசியாக மெய்யான ஞானத்தையும் பொய்யான ஞானத்தையும் வேறு பிரித்து அறியக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், இந்த மறுரூபத்தின் நிலை எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஆழ்ந்த அனுபவங்களை, தேவ ஞானத்தின் ஆழமான அனுபவங்களிலே கடந்து போய் இனி வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய அநேக விதமான எத்துக்களுக்கும் அநேக விதமான பயங்கரங்களுக்கும்
அநேக விதமான சூதுகளுக்கும் அநேக விதமான பயங்கரமான இச்சைக்குரிய காரியங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கப்பட்டு தேவ பிரியம் நிறைந்த ஒரு மக்களாக, தேவனை நோக்கி சென்றடையக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்றால் இந்த மறுரூபத்தின் நிலைகளை அவர்கள் எட்டும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்திரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே அவர்கள் நிலைத்து நின்று தங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அபியாசப்படுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனிலும் அவருடைய ஞானத்தின் ஆழத்திலும் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களிலும் பரிபூர்ணமான வெற்றியை பெற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கி இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக உங்களை பாதுகாத்து கொண்டு தேவ ஞானத்தில் உங்களை குறித்து என்ன திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தெளிவாய் நீங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்டி தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமங்களின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த ஆழமான அனுபவங்களின் ஊடாக கடந்து போகும்படியான மறுரூபத்தின் சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆழமான அனுபவங்களிலே ஆவியானவராக தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார். இந்த ஆழங்களிலே நீங்கள் மெய்யாகவே கடந்து போனால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களிலே எந்த இடரல் வர ஆரம்பித்தாலும் அவைகளில் உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தேவனுக்கு முன்பதாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாக மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.